இந்த ஹதீஸ் எப்படி உங்களுக்கு ஆதாரம் வெளியிடுறீங்க? முதல்ல ஹதீஸ் சொல்ற ஆளு சரியில்லை, சரின்னு வச்சுக்கிறோம், ஒரு வாதத்துக்கு தான் சரி வச்சுக்கிறோம், ஆதாரப்பூர்வமானது. இதுல தொப்பி போடணும் எப்படி ஒருத்தன் வழங்குவான்? தொப்பியின் மீது தலப்பா கட்டினா தான் நம்ம முஸ்லீம். தொப்பி மேல தலப்பா கட்டாம வெறும் தலப்பா கட்டினாலும் முஸ்லீம் இல்ல, வெறும் தொப்பி போட்டா முஸ்லீம் இல்ல, ரெண்டு சேர்ந்து முஸ்லீம் அடையாளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு ஒத்துக்கிட்டோம்னா அதனுடைய வாசகம் எப்படி இருக்கிறது? முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவனுக்கும் உள்ள வேறுபாடு தொப்பியின் மீது தலப்பா ஜாயிண்ட் ரெண்டு சேர்ந்து இருக்கணும். இதுல ஒருத்தன் தொப்பியை மட்டும் போட்டான்னா அவன் முஸ்லிக்கு. இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டார். இந்த ஹதீஸ் சரியானது ஏற்றுக்கொண்டால் தொப்பி போடுவது குற்றம், காஃபிருடைய அடையாளம். தலப்பா மட்டும் ஏற்று தொப்பி உள்ள போடாம வெறும் தலப்பா மட்டும் மேல சுத்தினார்களே ஆனால் அதுவும் முஸ்லிக்குடைய அடையாளம். அப்படித்தானே இதுல இருந்து வழங்கணும். இது சரின்னு ஒத்துக்கிட்டோமையானால் இவர்கள் சொல்லுகிற வாதம் இருக்கிறார். இது இப்படித்தான் இதை விளங்கணும் நான் சொல்லல, இதை விளங்குறதா இருந்தால் இப்படித்தான் விளங்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அசீசின் ஒரு அறிஞர் அவர் இதை சரின்னு நினைக்கிறார். இந்த ஹதீஸ அறிவிப்பாளர் கவனிக்காம நிஜாமுதீன் நினைச்ச மாதிரி அவர் நினைக்கிறார். நினைச்சு என்ன செய்யறாரு? அவர் சொல்றாரு, ஃபுல் முஸ்லிமூன எல்பசூனல் கலன் சிவத்த ஓ ஃபௌகஹல் அமாமா. முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் தலைப்பா தொப்பிக்கு மேலே தலைப்பாகை அணிய வேண்டும். லுபுசுல் கலன் சிவத்தி வஹதஹா, தொப்பி மட்டும் போடுவது ஜியுல் முஸ்ரிகீன், முஸ்லிக்கு அடையாளம்ங்கிறார். இந்த ஹதீஸ் விளக்கம் சொல்றார். அவர் துஹபத்துல் அஹ்வதிங்கிற கிதாபுல அசீஸ்ங்கிற ஒரு அறிஞர் இந்த ஹதீஸை ஆதாரமா வைத்து அவர் சட்டம் சொல்றாரு, ரெண்டும் சேர்ந்தாதான் முஸ்லீம்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொப்பி மட்டும் ஒருத்தன் போட்டா அவன் முஸ்லிம் இல்ல. எந்த ஹதீஸ் தொப்பி போட்டா முஸ்லீம் இல்லைன்னு சொல்லுதோ அதை வைத்துக் கொண்டு தொப்பி போடுவது அவசியம் இவர். மாத்த ஏற்கனவே ஒரு ஹதீஸ் என்ன முதல்ல சரியான ஹதீஸ்ல நாம தொப்பி போட்டாலும் முஸ்லிக்கு நாம சொல்ல தயாரா இல்ல. இது ஆதாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் அவர்கள் இதிலிருந்து என்ன சட்டம் இருக்கணும் தெரியுமா? தொப்பி போடுவது காபிர் அடையாளம், தொப்பி மட்டும் போட்டால் குற்றம், முஸ்லிக்கு அடையாளம் வழங்கணும். அப்படி ஒருத்தர் விளங்கி இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, கதா நக்ரல் ஜஸரிங்கிற ஒரு அறிஞர் அன்பாவில் உலமா, சில உலமாக்கள் பட்டியலை போட்டு அவங்க எல்லாம் இப்படித்தான் சொல்றாங்க, தொப்பி மட்டும் போடுறது குற்றங்கிறாங்க, தொப்பி மட்டும் போட்டா யார் அடையாளமா? முஸ்லிக்கு அடையாளம் அப்படிங்கிறாங்க. இவங்களெல்லாம் ரொம்ப மதிக்கக்கூடிய காலி அபூபக்கர்னு ஒருத்தர், அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா தெளிவாக சொல்றாராம். ஒதுகி சர்ரஹல் காலி அபூபக்கர் ஃபீ ஷரஹி திருமதி, திருமதியுடைய விரிவுரை நூல்ல இதையே தெளிவா சொல்லுகிறார் அபூபக்கர்ங்கிறவர். என்ன சொல்றாரா? தொப்பி மட்டும் போடக்கூடாது. இந்த ஹதீஸ சரின்னு அவர் நினைக்கிறார். நினைத்துக் கொண்டு சரி என்று வைத்துக் கொண்டால் என்ன சட்டம் சொல்லணும்? இது சரின்னு வைத்துக் கொண்டா என்ன சட்டம் சொல்லணும்? தொப்பி மட்டும் போடக்கூடாது, போடுவது முஸ்லிக்கு அடையாளம், தொப்பியும் தலைப்பாயும் சேர்த்து போடுறது முஸ்லீம் அடையாளம், தொப்பி மட்டும் போட்டாலும் தலப்பா மட்டும் போட்டாலும் அது முஸ்லிக்கு அடையாளம், ரெண்டு சேர்ந்து முஸ்லீம் அடையாளம். அப்படிதான் என்ன செய்யணும் விளங்கி இருக்கிறார்கள் என்று துஹபத்துல் அஹ்வதிங்கிற நூல்ல 5வது வால்யூம்ல 393ஆம் பக்கத்தில் இருக்கிறது. இந்த வால்யூம் பக்கத்துல தேட கஷ்டமா இருந்தா இந்த திருமதியுடைய ஹதீஸுடைய விரிவுரை தான் துஹபத்துல் அஹ்வதி. இந்த ஹதீஸ் கீழே உள்ள விரிவுரை அவ்வளவுதான். எந்த ஹதீஸ் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த ஹதீஸுடைய விரிவுரையில இந்த தகவலை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு, அதை பார்க்கிறோம். அதே மாதிரி இது இதோட என்ன செய்யறாருன்னு கேட்டா அவனுல் மாபூத்ங்கிறது ஒரு நூல், திருவுரை நூல். அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா வலம் உருவ எந்த அறிவிப்பும் கிடையாது. அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லபிஸல் கலம் பிகைரில் அமாயின், தலப்பா இல்லாம தொப்பி மட்டும் ரசூலுல்லாஹ் அணிந்தார்கள், தலப்பா இல்லாம தொப்பி மட்டும் அணிந்தார்கள் என்று ஒரு அறிவிப்பும் கிடையாது. எனவே தொப்பி மட்டும் போடுவது முஸ்லிக்கின் அடையாளமாகத்தான் இருக்க முடியும், முஸ்லிமுடைய அடையாளம் இருக்க முடியாது அப்படின்னு யார் சொல்றா? அந்த அவனுல் மாபூத் என்பதுல அவரு இப்னு கையும் அவர்கள் அதை சொல்றாங்க. அப்ப இது சரியில்லாம போச்சு. அதுக்கு அடுத்தது இப்ப விரிவுரையில சொல்றேன், இந்த ஹதீஸ சரின்னு ஒத்துக்கொண்டோமையானால் என்ன அர்த்தம் வரணும்? தொப்பி போடு தப்புன்னு அர்த்தம் தான் வரும். இந்த ஹதீஸ் சரின்னு ஒத்துக்கிட்டா, சரி இல்லைன்னு ஒத்துக்கிட்டா விட்டுருவோம், சரி இல்ல தப்பா செஞ்சுட்டேன் எல்லாம் விட்டுருவோம். நாங்க தப்பு நினைக்கிறோம், தொப்பி போடுற குற்றம் நாங்க சொல்ல வரல. நீங்கள் இந்த ஆதாரம் நினைச்சீங்கன்னா நீங்க குற்றம் கொடுக்கணும்.
சரி, இப்ப இன்னொரு சந்தேகம் வரலாம். திருமதிங்கிற ஒரு ஆள் தானே இப்படி சொல்றாரு. அபுல் ஹசன் அஸ்கலானினா யாருன்னு தெரியாது, இப்னு ருக்கானா யாருன்னு தெரியாது, திருமதிக்கு தெரியாது, வேற ஆளுகளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இவருக்கு தெரியலன்னா அவரு அட்ரஸ் இல்லாத ஆள போயிடுவாரா அப்படின்னு நாளை பின்ன ஏதாவது கிளப்பினார்களே. ஆனால் இந்த இப்னு ருக்கானாவை பற்றி, அதே மாதிரி அபுல் ஹசன் அஸ்கலானியை பற்றி மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தேடி பார்த்தீங்கன்னா, புகாரி இமாமுடைய தாரிகுல் கபீர், புகாரி இமாம் ஹதீஸ் நூல் எழுதின மாதிரி அந்த அறிவிக்கக்கூடியவர்களுடைய வரலாற்றையும் எழுதியிருக்கிறார். அது தாரிகுல் கபீர்ங்கிற ஒரு நூல். அந்த நூல் அவர் என்ன சொல்றாரு கேட்டா, முகமது இப்னு ருக்கானா அல் குரைசி இஸ்னாதுஹு மஜ்ஹூலுன், அவருடைய அறிவிப்பு வரிசை தொடர் மஜ்ஹூல், யார் என்று அட்ரஸ் இல்லாத ஒரு ஆள் வழியா அறிவிக்கப்படுற அறிவிப்பு அப்படின்னு இவரை பத்தி தாரிகுல் கபீர்ல சொல்றார். அதே மாதிரி லிசானுல் மீசான்ல அரபிங்கிறவங்க சொல்றாங்க, அதாவது காலல் புகாரி இஸ்னாதுஹு மஜ்ஹூலுன், இவருடைய இஸ்னாத், இவருடைய அறிவிப்பாளர் வரிசை யார் என்று தெரியாதவருடைய அறிவிப்பாகத்தான் கருதப்படும், ஏன்னா இதற்கு அட்ரஸ் கிடையாது அப்படிங்கிறார். தக்ரீபு தஹரீபுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, மஜ்ஹூலுன், தக்ரீபு தஹரீப் இப்னு ஹஜருடையது. ஹதீஸை சுண்டி பார்க்கறதுல முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் இப்னு ஹஜர் அஸ்கலானி. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மஜ்ஹூலுன், இவர் யாருன்னு தெரியாத ஆளு அப்படிங்கிறாங்க. அதாச்சு. அதுக்கப்புறம் இந்த இப்னு ருக்கானாவுடைய மகன் பேரன் ஒருத்தர் அபூ ஜாஃபர், அவரும் மஜ்ஹூலுங்கிறாங்க. 3 பேர் அறியாத ஆளுக்கு வர்றாங்க இந்த ஹதீஸ்ல. அதனால திருமதி மாத்திரம் சொல்லல, நிறைய பேர் சொல்றாங்க இவர் யாருன்னு தெரியாதுன்னு. ஒருத்தராட்சி இவர் இந்த மாதிரி ஆளு, இவர் நேர்மையான ஆளு, இவர் எனக்கு தெரியும், இவருடைய அறிவிப்பை ஏத்துக்கலாம் அப்படின்னு இந்த ஆட்களை பற்றி சொல்லி இருக்கிறார்களான்னு கேட்டா யாருமே சொல்லல. அதனால இந்த ஹதீஸ் சரியில்லை என்பதுதான் கரெக்டான தீர்ப்பு. சரி என்று வைத்துக் கொண்டால் அது நமக்கு சாதகமான ஆதாரமே தவிர நிஜாமுத்தீனுக்கும் இந்த 60-50 உலமாக்களுக்கும் எதிரான ஆதாரமே தவிர அவர்களுக்கு சார்பான ஆதாரம் கிடையாது. தொப்பி போடுற குற்றம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அது. சரி, அதுக்கு அடுத்தது இரண்டாவது ஆதாரம். இது ஒரு ஆதாரம் போச்சா, அதாவது 11ஆம் பக்கத்துல இரண்டாவது அரபி வாசகம் இருக்கு பாருங்க. அது என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகல ஆமல் ஃபத்ஹி وعلى رأسه المغفر وفي رواية عن جابر دخل يومئذ وعليه عمامة سوداء. இதுக்கு அவர் போட்ட அர்த்தத்தை நான் சொல்லி போறேன். மக்கா நகர வெற்றியின் போது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் தலையில் மிகுபர் எனப்படும் கவசம் அணிந்தவர்களாக சென்றார்கள். அறிவிப்பவர் அனஸ், நூல் புகாரி. அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். மிகுபர் என்பது தொப்பிக்கு கீழ் அணியப்படும் ஒரு வகை தலை கவசம். அவர் சொல்றார். ஜாபிர் அவர்கள் அறிவிக்கும் மற்றொரு அறிவிப்பில் கருப்பு நிற தலப்பாகை அணிந்தவர்களாக அன்றைய தினம் மக்காவில் நுழைந்தார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மொத்த அரபிக்கு இதுதான் தமிழ். சரியா? இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த